ஸ்மெல்லு, டேஸ்ட்டு இது எல்லாமே எப்படின்னா, அ நான் நீ யோசிச்சு பார்த்தீன்னா தெரியும். நீ வந்து ஒரு 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 சம்டைம்ஸ் ஒரு நல்ல பாட்டு கேட்டேன்னு வச்சுக்கோயேன். அந்த பாட்டு நல்லா இருக்குன்றதுக்கு காரணம் வந்து ப்ராபப்ளி நீ அந்த நேரத்துல ஏதோ ஒரு ஊர்ல எங்கேயோ அவங்க ஒரு ஃபேமிலி கூட உட்கார்ந்திருப்ப. ஏதோ ஒரு சாப்பாடு அங்க சாப்பிட்டுருப்ப. இட் வில் ரிமைண்ட் யூ தட் டேஸ்ட். இட் வில் ரிமைண்ட் யூ தட் ஸ்மெல். Yeah, So, yeah. this is the multimodality I'm talking of. That is what you're talking about, sixth sense, நாட் தி maybe. சிக்ஸ்த் சென்ஸ். சிக்ஸ்த் சென்ஸ் வந்து நல்லதா, கெட்டதா அந்த பிரித்து பார்க்கிறது. நான் இத சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு சென்ஸ் இப்ப நம்ம ஒரு பர்ட்டிகுலர் இன்சிடென்ட் நடக்கிறப்ப, வி ஆல்வேஸ் திங்க் இட் இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் ஒன்லி விஷுவல்ன்னு. இல்ல. Yes, yes, yes. இட் இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் இன் ஆல் ஃபார்ம்ஸ். All இப்ப forms, yeah. இப்ப நடக்கிற ஒரு விஷயமே, அதோட வீடியோவும் உனக்கு ஞாபகம் இருக்கும். அப்ப நடந்த சவுண்டும் ஞாபகம் இருக்கும். அப்ப ஒரு அடிக்கிற காத்து உனக்கு ஞாபகம் You இருக்கும். could அப்ப smell அந்த that காத்துல அந்த coffee ஸ்மெல் when you ஞாபகம் drank that. இருக்கும். Yeah, I இப்ப understand. வந்து என்னன்னா, இதுல எது ஒண்ணு இப்ப நீ ஒரு நல்ல ஸ்மெல் வந்தா கூட, அந்த ஸ்மெல்லுக்கான கரஸ்பாண்டிங் விஷுவல்ஸும் உனக்கு ஞாபகம் வரும். இந்த ஸ்மெல் இல்ல, நம்ம அந்த தியேட்டர்ல அந்த இடத்துல அந்த பாப்கார்ன் வித்தான்ல, அப்ப வந்த ஸ்மெல் அப்படின்னுவோம். இப்ப ஒரு இடத்துல அதே பாப்கார்ன் ஸ்மெல் வந்ததுன்னா, Yeah. ஒரு பேக்கரி ஸ்மெல்லுனா. சோ இதுதான் மல்டி மொடாலிட்டின்னு சொல்ல வர்றது. இப்ப எவ்ரிதிங் Okay, கேன். we'll go to the modality later. But ம், so at least with AI, at least it is can't recognize two things, taste and smell. ம், ம். Next thing, at least with the five senses, is putting it all together. எஸ். What we see eyes and what we hear and what someone touches, we can all put this together and conceive a single thing. என்ன ஒரு நாய் வந்து பின்னாடி வந்து தொடுதுன்னா, அது நாயின்னு தெரியாம அதோட ஸ்மெல்ல வச்சு, அதோட இது அதோட சென்ஸ வச்சு, அதோட சத்தத்த வச்சு, even I can recognize that it's a dog even without seeing. So எஸ். without some senses also, other senses will work together to எஸ். come up with some identification. That is what AI needs to achieve. Is it what is we call multimodality? Or am I எஸ். saying இட் இஸ் ஒன் ஆஃப் த கோல்ஸ் ஆஃப் மல்டி மொடாலிட்டி. அதான் சொல்ல. சோ நீ சொல்றது வந்து இப்ப வந்து அ அ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப அ ஒ ஒ இஃப் இஃப் தேர் இஸ் இப்ப ஒரு இமேஜ்ல வந்து ஒரு 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 பார்ட் ஆஃப் த இப்ப ஒரு நாய் ஏதோ ஓடிட்டு இருக்கு. உனக்கு வந்து அந்த நாயோட எண்ட் மட்டும் தான் தெரியுது. ஆர் ஆர் அ அது வந்து அது நாயா கூட இருக்காது. ஏதோ ஒரு அனிமல் மட்டும் போயிருக்குன்னு தெரியுது. பட் ஆனா அதுக்கு அப்ப இருக்கிற சவுண்ட் உனக்கு வந்துச்சுன்னா, சோ அது நாயா தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு அது ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷன். தி ஐடியா இஸ் ஹவ் டு ஐடென்டிஃபிகேஷன் இஸ் ஒன் பார்ட். அது அந்த என்வைரன்மென்ட் ஐடென்டிஃபை பண்றது ஒரு பார்ட். 2வது வந்து அதுலருந்து நீ இன்ஃபர் பண்றது. அ இப்ப அது ஓடுனது அங்க நாயாக இருந்தால், அதுக்கேத்த மாரி நான் அடுத்தது என்ன நவுத்தணும். அதாவது இப்ப நாய் வருதுன்னா நான் ஓடணும் அப்படின்றப்ப அதுக்கேத்த மாரி ஏன்னா என் கண்ணு வந்து அந்த பக்கம் போகணுமா? அ இல்ல நான் எத பார்க்கணும்? அ அது நாயின்னு தெரியலன்னா நான் என்ன பண்ணணும்? சோ அந்த அந்த மாரிலாம் இருக்குல்ல, அந்த இன்ஃபரன்ஸ். அதுக்கப்புறம் இது இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணணும். அ லைக் ஏன்னா இது 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 இத வந்து நீ நாயா இல்லையான்னு ஸ்டோர் பண்றதுக்கு நீ வந்து முன்னாடி உனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கணும். ஓ! இது மாரிலாம் குறைச்சா தான் இது நாய். இந்த மாரிலாம் நடந்தா தான் இது நாய். let's look at simple terms. I understand what you're saying. நீங்க ம். வந்து ஆக்சுவலா ரியல் யூஸ் கேஸ் டிஸ்கிரைப் பண்றீங்க. ஐ வாண்ட் டு see what are the கரண்ட் ஏஐ சிஸ்டத்துல இருந்து இந்த ம். லெவலுக்கு ரீச் பண்ணணும்னா what are the next steps it has to take? Let's go one by one. Okay. ம். Each senses. You're an AI expert. They would take your word. For example, you think vision is at least accomplished? இதுல வந்து விஷன் இஸ் ப்ராபப்ளி த ஹையஸ்ட் இப்போதைக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் அண்ட் விஷன் Mm, இன் ஏஐ ஹஸ் பீன் த 2 மேஜர் ரிசர்ச்ட் ப்ராப்ளம்ஸ். ஓகேயா? okay. ஏஐல வந்து ரொம்ப நாளா ரொம்ப எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கிறது ஏன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஷன் அண்ட் டெக்ஸ்ட் அண்ட் தே ஹேவ் த மேக்ஸிமம் அப்ளிகேஷன்ஸ் டூ. இப்ப Yes. ஏதாவது ஒண்ண பார்த்து பண்றதுக்கு, இல்ல ஏதாவது ஒண்ண வந்து எழுதுறது, கம்யூனிகேட் பண்றதுக்கு இது 2 தான். சோ NLPன்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் விஷன். தீஸ் 2 ஹேவ் பீன் த மேஜர் ஏரியாஸ் ஆஃப் ரிசர்ச். சோ நீ நீ எப்படி மொடாலிட்டி பார்ட்டினாலும் இது 2 தான் வந்து ஹையஸ்ட் பீக்ல இருக்கும். மத்ததெல்லாம் இது வில் ஃபாலோ இட். Very ஈவன் good. வீடியோ Let me ask the next question. ம். Is there any good methods where we can combine both vision and speech or NLP together to ம். understand the situation together? I அதுதான் am இப்ப இப்ப let இப்ப me இப்ப give you an example. I've seen in automated driving,
where they combine sonar images and lidar information along with the videos input, and then they come up with some single representation. Adamari is a representation which combines speech and audio and video together to form a single understanding of the scenario. அதுதான். ஸோ இப்ப வந்து இது திஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி வென் இப்ப நம்ப வந்து ம் எவ்ரி ரெப்ரசன்டேஷன் இருக்குல்ல. இப்ப இமேஜ் வந்து பிக்சல்ல இருக்கு. இட் ஹாஸ் ஆர்ஜிபி வேல்யூஸ், ரைட்? Yes, yes. அதே மாரி டெக்ஸ்ட்ன்றது வந்து ஆஸ்கில இருக்கு, ரைட்டா? Okay. இட் ஹாஸ் a Binary. binary representation which is in ASCII. அதே மாரி ஆடியோன்றது வந்து வேவ் ஃபைல்ஸா இருக்கு, வேர் இட் ஹாஸ் a amplitude and frequency and all of that, ரைட்? இது எல்லாமே வந்து டிஜிட்டல் ஃபார்ம்லயே வெவ்வேறு ரெப்ரசன்டேஷன்ல இருக்கு. இது எல்லாமே வந்து ஒண்ணா ரெப்ரசன்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். சோ இப்ப இமேஜ வந்து நான் Maybe வந்து ஏதோ instead of representing, they should all come under one embedding. சொல்லலாமா? எஸ். சோ இப்ப வந்து டெக்ஸ்டியே வந்து நம்ம ஒரு எம்பெடிங் கன்வெர்ட் பண்ணனும்னு சொன்னல. we are converting it to tokens. அந்த டோக்கன்ஸ் இருக்குல்ல, இப்ப வந்து அந்த டோக்கன் மாதிரியே we have to convert every இப்ப ஒரு இமேஜா இருந்தா அந்த இமேஜோட ஹோல் இமேஜோட கேரக்டரிஸ்டிக் should be represented by a vector, and that vector should be so இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எம்பெடிங்னு சொல்றப்ப என்ன வரணும்னா, இப்ப வந்து let's say there is a dog opening its mouth. இப்படி வாயை திறந்துட்டு இருக்க மாதிரி ஒரு இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோயேன். அந்த இமேஜ் ஷுட் ரெப்ரசன்ட் இன் டெக்ஸ்ட். இப்ப நான் டெக்ஸ்ட்ல வந்து ஒரு டாக்ன்ற ஒரு வார்த்தையை கொடுத்தேன்னா அதுல இருந்து வர வெக்டரும், இப்ப இந்த இமேஜ்ல ஒரு டாக் வாயை திறந்துட்டு இருக்குல்ல, இதுல இருந்து வர வெக்டரும் சேமா இருக்கணும். ஆர் தே ஷுட் பி அட்லீஸ்ட் க்ளோஸ். எஸ். அதே மாதிரி இப்ப இந்த டாக் வாயை திறந்துட்டு இருக்குன்றதுனால இட் இஸ் பார்க்கிங்னு வச்சுக்கிட்டா, ஒரு பார்க்கிங் சவுண்ட் இங்க வந்ததுன்னு வச்சுக்கோயேன், ஒரு ஆடியோல பார்க்கிங் சவுண்ட் இருந்ததுன்னா அந்த பார்க்கிங் சவுண்டும் be able to be should also be represented in a vector which is closer again. சோ இப்ப நான் வந்து இது எல்லாத்துக்கும் இந்த க்ளோசர் நான் மீன் பண்றது என்னன்னா டிஸ்டன்ஸ் மெட்ரிக், யூக்ளிடியன் டிஸ்டன்ஸா எடுத்துக்கலாம், இல்ல கொசைன் மெட்ரிக்கா எடுத்துக்கலாம். எனிதிங் which can compare two vectors and say they are closer or farther away. So let me stop here and ask you a question. நீங்க இந்த representation சொல்றீங்க. So let's say there are 3 representations of a dog. We have an incoming image. We have an incoming text which says a dog is barking. Text, and also which is a caption maybe, and there is also a audio file which says dog something. In the which has a dog barking sound. Yes, as obviously audio file which has some dog noises, let's say. Maybe a cat noises, who knows? Okay, but in the Moody, do you embed it in a single vector in this multimodal case, or do you have 3 different embeddings? So இப்ப என்ன பண்ணா எப்படி இத train, you have to train now. Train, yes. So you have to come up with a data set. இப்ப இமேஜுக்கும் டெக்ஸ்டுக்கும் பண்ண மாதிரி லைக் ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒரு கேப்ஷன் இருக்குல்ல. சோ அதுக்கு தான் அந்த கிளிப்னு சொல்லுவாங்க. Okay, simple question here to start with. நான் திடீர்னு எனக்கே டவுட் ஆயிடுச்சு. Is this multimodal supervised learning or non-supervised learning? It is supervised learning தான். Everything, see, even ChatGPT இதுல எப்படின்னா every modality separately is you have a lot of data. Yes, but அந்த கிராஸ் வருது இல்ல. So இப்ப நீ ஸ்டேபிள் டிஃப்யூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா which is where I am giving a text, and the text இப்ப நம்ம வந்து instead of taking a lot of modalities, ரெண்டு modality எடுத்துக்கிட்டு we'll try to understand it, and then we can go into அதே எக்ஸ்டெண்ட் பண்ணினா மத்த modalities உள்ளார வந்துரும். சோ இப்ப நீ வந்து இமேஜும் டெக்ஸ்டும் எடுத்துக்கிட்டீனாலே இப்ப வந்து இமேஜ்ல இருந்து இமேஜுக்கு லேர்ன் பண்றதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. டிஃப்யூஷன் பேஸ்டு, அது மாதிரி ஜெனரேட்டிவ் சொல்யூஷன்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் யூ ஹேவ் a lot of images. ஓகேயா? அதே மாதிரி டெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் lot of சொல்யூஷன் இருக்கு அன்சூப்பர்வைஸ்டா. ஏன்னா யூ ஹேவ் வெறும் டேட்டா மட்டும் நிறைய இருக்கு. ஆனா இதுல இருந்து இந்த டெக்ஸ்டுக்கு இதுதான் இமேஜ்னு அந்த காம்பினேஷன் இருக்குல்ல, மேப்பிங், அதுக்கு வந்து you have to have a supervised solution. Human has to label it actually, is it? Human, you get it from parsing the web, which is also done by humans. Which is also done by humans in a way. So என்ன பண்ற இப்ப இமேஜ் கேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா there is something called clip.
clip CLIP 2ன்னு ஒரு வேரியேஷன் இருக்கு. அண்ட் தேர் ஆர் வேரியஸ் லைக் அது என்ன பண்ணும்னா, இப்போ ஒரு இமேஜ் எடுத்துக்கும். இமேஜ வந்து ஒரு கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் மாரி ஒண்ணுக்குள்ள பாஸ் பண்ணி, தென் இட் வில் ஹேவ் அ வெக்டர் Bitmap. ரெப்ரசன்டேஷன் ஃபார் த இமேஜ். Okay. Yeah. Yeah. அதே மாரி டெக்ஸ்ட்டையும் ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாரி ஒரு சொல்யூஷனுக்குள்ளார பாஸ் பண்ணி, இட் வில் ஹேவ் அ வெக்டர் ரெப்ரசன்டேஷன் ஃபார் த டெக்ஸ்ட். இப்ப இந்த வாட் இஸ் ட்ரெய்னிங்னா இந்த 2 வெக்டரும் க்ளோஸா இருக்கணும். At least for this vector, this is the vector representation. அதுக்கு வந்து மேப் பண்ணிக்கணும். மேப் பண்ண ஸோ த தெரியணும். எரர் வந்து இங்க என்னன்னா, இந்த வெக்டரையும் அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த டிஸ்டன்ஸ மினிமைஸ் பண்ணும். தட் இஸ் த ட்ரெய்னிங். Okay. So in training, I have a lot of images and the corresponding text captions, and I make sure that the embedding from my image embedding and the embedding which I generate from the text embedding, their distance is very close. Okay. The embeddings for the image and the text should be closer to each other. Yes. அதுக்காக we adjust the weights of each different there are two neural networks. Yes. We adjust the weight of both the neural networks at the same time such that the embedding vectors are close to each other for a same image and text. Yes. இப்ப கிளாசிஃபிகேஷன்ல வந்து எரர் மெட்ரிக் என்னன்னா, இந்த கிளாஸ்க்கு இருக்கான்னு சொல்லி we calculate the error இல்ல. அதுக்கு பதிலா இங்க வந்து இந்த எம்பெடிங் வெக்டர் 2 எம்பெடிங் வெக்டரையும் The last அதோட one says the க்ளோசஸ் difference Euclidean distance between these two embedding Euclidean vectors. distance, cosine metric, anything, any similarity இந்த metric. two vectors சேமா இருக்கணும். Okay. Yes. But we use label data. இந்த கேஸ்ல மல்டிமோடாலிட்டில when you are cross referencing, பட் என்னன்னா அந்த எம்பெடிங் ஜெனரேட் பண்ணது இல்ல இனிஷியலா. So it's like a refinement state மாதிரி வச்சுக்கலாம். You could use a VGG network also. VGG image net எல்லாம் ட்ரெயின் பண்ண நெட்வொர்க் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி you can create an embedding vector. அதுக்கப்புறம் you have a set of refinement neural network which will, so அதனால you don't Transfer require a learning lot of data. பண்ணிக்கலாம். Transfer learning பண்ணிக்கலாம். Yes, somewhat on that lines. நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நிறைய மெட்ரிக். Don't want to start from scratch.